தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/3/2024 வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:25 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம். பொதுவாகவே கார்த்திகை என்று சொன்னாலே கந்த பெருமானை நம் சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் முத்தான வாழ்வு உங்களுக்கு அமையும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து கிரகங்களும் கிரகங்களுக்குரிய கிரக தானியங்களும் அப்படின்னு சொல்ல போகிறேன். பொதுவாக அந்த தானியங்களை தானமாக கொடுக்குறாங்க கோயிலில். நவகிரக சன்னதியில் பார்த்தா ஒரு சில பேர் கோதுமை கொடுப்பாங்க, ஒரு சில பேர் எள் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கொடுக்குற போது இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு தெய்வத்தையோ யாரையாவது ஒருத்தரை பார்க்க போகிற போது கையில் பழம் ஏதாவது வாங்கிட்டு போவாங்க, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவாங்க நோயாளியாக இருந்தால். இல்லைனாலும் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போகிற போது ஒரு ஸ்வீட் பாக்ஸு அப்படி வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம ஒரு தானமாக கொடுக்கறதுக்கு அதுக்கு உகந்த பொருளாக கொடுக்கணும். தானங்கள் எத்தனையோ இருக்குது. கண் தானம் இருக்குது, இரத்த தானம் இருக்குது, கோதானம் இருக்குது, பூதானம் இருக்குது, அன்னதானம் இருக்குது, சொர்ணதானம் இருக்குது, எத்தனையோ தானங்கள் இருக்குது. முதலிலே கண் தானம் கொடுத்தது யாருன்னா, ஃபஸ்ட்டு கண் டொனேட்டர் யார் அப்படின்னா கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்பா நாயனார் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நவகிரகங்களில் தானிய தானம், எந்த நவகிரகத்துக்கு எந்த தானியத்தை நாம் தானமாக கொடுத்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடந்துச்சுன்னா சூரியன் சன்னதியில் கோதுமையை தானமாக கொடுக்கணும். 1 லிட்டர் கோதுமை வச்சு அதில் அவர் வயதுக்கேற்ற ரூபாயோ அல்லது அவருக்கு பிடித்த அளவுக்கு செயல்படுற அளவுக்கு அதுக்கு ரூபாயை வச்சு அந்த தானமாக கொடுத்து விட்டு பிறகு வழிபாடு முடித்து வரலாம். அந்த அடிப்படையிலே ஒரு அழகிய பாடல். கோதுமையோ சூரியர்க்கு, குளிர் அரிசி சந்திரர்க்கு, துவரையோ செவ்வாய்க்கு, துணை பயறு புதனுக்கு. புதனுக்கு பாசிப்பயிர் கொடுக்கணும். கொண்ட கடலையதும் குருவிற்கு, முச்சையதோ பொன் பெருக்கும் சுக்கிரனை போற்றி வணங்குவதற்கு, ஏழ்தானம் சனிக்கு. சனிக்கு ஏழ்தானம் கொடுக்கணும். எள்ளோதரை நைவேத்தியம் போடுவாங்க. ஏழ்தானம் சனிக்கு. ராகுவுக்கு கருப்பு உளுந்து. உளுந்தில் கருப்பு உளுந்து இருக்குதே, அது ராகுக்கு சன்னதியில் ராகு தசை நடக்கிறவங்க தானமாக கொடுத்தா ராகுவை போல கொடுப்பானும் இல்லைங்கிற. வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான நற்பலன்களை அது கொடுக்கும். அதே சமயம் கொள்தானம் கேதுவிற்கு. கேது தசை நடந்துச்சுன்னா நிறைய அவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கொள்தானம் கேதுவிற்கு கொடுத்தால் நலமாகும் என்று ஒரு பாடல். இது பழைய அந்த கருத்துக்களை நான் பாடலாக்கியிருக்கேன். இது மாதிரி நம்ம எந்த கிரகங்கள் நமக்கு ஆதிக்கம் செலுத்துதோ அதற்குரிய தானங்களை கொடுத்தால் அவருடைய தசாபுத்தி காலங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடுகின்ற நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பணக்கவலை என்பது இருக்காது. லாபாதிபதி சனியும் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார். எனவே பொருளாதார நெருக்கடி அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே வெற்றி செய்திகள் வீடு சேர்கின்ற நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். தொலைபேசி வழி தகவல் கூட அதிகாலையில் வரும் தகவல் ஆதாயம் தருவதாகவே இருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீருகின்ற நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்திலே சூரியன் புதன் ராகு 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை பெற்றிருப்பதால் கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முன் வருவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகுகின்ற நாள். இன்று மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதை செய்தாலும் உங்களுக்கு அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களையோ அல்லது ஆன்மீக பெரியோர்களையோ நீங்கள் அறிவுரை கேட்டு செய்வதே நல்லது. அதே நேரத்தில் குரு பார்வை 2இல் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்க ஒருவரின் மூலம் உங்களுடைய கூட்டு முயற்சிகளிலே இன்று வெற்றி கிடைக்கும். கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். அந்த சனியோடு கூட சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். மூட்டு வலிகள், முதுகு வலிகள் போன்றவைகள் கூட வரலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்வது நல்லது. தொழிலில் பாதிப்புகள் ஏற்படாது.
கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது இருக்கின்றார். இனிமை இறை வழிபாட்டிலே இனிமை காண வேண்டிய நாள். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்திலே சூரியன் விரையாதிபதி இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும். குடும்ப சுமையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருப்பினும் இன்று கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்திகை விரதம் என்பதனாலே கந்தப்பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மனக்கலக்கம் அதிகரிக்கின்ற நாள். மதிப்பும் மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறாமல் போகலாம். குரு பார்வை இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாமே தவிர அதுவரை உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை கூடும். அலுவலக பணிகளிலே சிலருக்கு தொல்லைகள் வரலாம். மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளையும் கொடுத்து அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகும் சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். எனவே அலுவலக பணியாக இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் கூட நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை இந்த திட்டமிட்டபடி செய்ய இயலாது என்பதால் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களோ நாடு மாற்றங்களோ நீங்கள் எதை விரும்பினீர்களோ அந்த விரும்பிய காரியம் எளிதில் நடைபெற வழிபிறக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6லே குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். பொருளாதார நிலை தக்க விதத்திலே உயரும். புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். சகோதர வர்க்கத்தினரோடு நீங்கள் ஏற்பட்ட மோதல்கள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி, செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள். 7 சனியில் குடும்பச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நீங்கள் எதை சொன்னாலும் சொன்னதை நிறைவேற்ற இயலாமல் போகலாம். வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் எதையும் கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டும். நம்மளால் நிறைவேற்ற முடியுமா, இதை சொல்லிவிட்டால் அதை நடத்த முடியுமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து அமைதியாக இருப்பது நல்லது. அதே நேரத்திலே குறைகளை கூட நீங்கள் கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்காக சில விரயங்களையும் செய்ய நேரிடும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் வரும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் கூட பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களோடு சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. யாருக்கேனும் பொறுப்புகளை சொன்னால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய் பலம் ராசியில் இருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் வாங்கிய சொத்தை விற்கக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் அரசாங்க வேலைக்காக முயற்சித்தாலும் அது கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 2லே குரு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.